அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும். இது எப்படி சாத்தியம்? ஆமா, இது திரும்பவும் அந்த இரட்டைத்தன்மைய உறுதிப்படுத்துது. அதுதான் இதோட அழகு. அது பிரபஞ்சத்தோட எல்லைகளுக்கும் அப்பாலும் விரிஞ்சு நிக்குது. அதே சமயம் ஒரு அணு கூட நுழைய முடியாத இடத்திலயும் அது இருக்கு. பெரியவற்றுக்கெல்லாம் பெரியது, சிறியவற்றுக்கெல்லாம் சிறியது. கரெக்ட். மகதோ மகியான், அனோர் அணியான் அப்படின்னு உபநிடதங்களும் இதே கருத்தை தான் சொல்லுது. இது வெறும் கவிதை அலங்காரம் இல்ல. அப்போ இதுக்கு என்ன ஆழமான அர்த்தம் இருக்கு? பிரபஞ்சத்தை இணைக்கிற ஒரு அடிப்படை இழை. இப்போ அறிவியல்ல ஒரு கேலக்சிய கட்டுப்படுத்துற அதே ஈர்ப்பு விதிதான் நம்ம கையிலிருந்து விழுற ஒரு பொருளையும் கட்டுப்படுத்துது இல்லையா? ஆமா, இது முழுமையான சித்திரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாம் உடையது, எல்லாம் வல்லது, பிரபஞ்சமா இருக்கு, பிரபஞ்சத்தை கடந்தும் இருக்கு. அறிவால அளக்க முடியாது, அனுபவத்துல மட்டும்தான் உணர முடியும். ரொம்ப பெருசு, அதே சமயம் ரொம்ப நுண்ணியது. இவ்ளோ சிக்கலான ஒரு விஷயம். இது எங்க இருக்கு? இதை எங்க போய் தேடுறது? இவ்ளோ பெரிய கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் பாடல் தர்ற இறுதி பதில் ரொம்ப எளிமையானது, ஆனா மிக ஆழமானது. திருச்சிற்றம்பழந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். வாவ், இது ஒரு பெரிய திருப்பம். இவ்வளவு நேரம் பிரபஞ்சத்தோட எல்லை, ஞானிகளோட அனுபவம்னு பேசிக்கிட்டு கடைசியில இங்கே பாருங்கன்னு சொல்றாரா? அப்போ திருச்சிற்றம்பலம்னா என்ன? சிதம்பரத்துல இருக்கிற கோயிலா? ஸ்தூலமா பார்த்தா அத குறிக்கும். ஆனா தத்துவார்த்தமா வள்ளலார் சொல்ற திருச்சிற்றம்பலம் நம்ம உள்ளத்துல இருக்கிற